பங்குனி அமாவாசை இரவு. இந்த ஒரு இரவு மட்டும் உலகம் முழுவதும் ஒரு வேறுபட்ட அதிர்வெண் நிலவுகிறது என்று நம் முன்னோர்கள் நம்பினர். வெளியில் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண இருளான இரவு போல தோன்றலாம். ஆனால் அந்த இருளின் பின்னால் செயல்படுவது மிகவும் ஆழமான ஆன்மீக சக்திகள் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். மனிதர்கள் தூங்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் ஒரு அமைதியான மாற்றத்தில் இருக்கும். அந்த அமைதியில்தான் பல மறைந்திருக்கும் உண்மைகள் வெளிப்படுகின்றன. அமாவாசை என்பது சந்திரன் மறையும் தருணம். சந்திரன் மனித மனதை குறிக்கும் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. சந்திரன் இல்லாதபோது மனத்தின் அலைச்சல் குறைந்து உள்ளார்ந்த உணர்வு அதிகரிக்கிறது. அதனால்தான் அமாவாசை நாட்கள் தியானத்திற்கும் ஜபத்திற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றன. ஆனால் அந்த அமாவாசைகளில் பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது. இந்த காலத்தில் சூரியன் அதிக சக்தியுடன் இருக்கும். அந்த சக்தி மனித உடல் மற்றும் மனதுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் என்று நம்பப்படுகிறது. இந்த இரவு, குறிப்பாக இரவு 12 மணி முதல் 3 மணி வரை அமிர்த வேளை அல்லது சூட்சும சக்திகள் இயங்கும் நேரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பூமிக்கும் மற்ற ஆன்மீக உலகங்களுக்கும் இடையிலான எல்லை மிகவும் மெல்லியதாக மாறும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் பலருக்கு அந்த நேரத்தில் விளக்க முடியாத அனுபவங்கள் ஏற்படுகின்றன. பங்குனி அமாவாசையின் மிக முக்கியமான அம்சம் முன்னோர்களுடன் தொடர்புடையது. நம் முன்னோர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவர்களின் சக்தி முழுமையாக மறைந்து போவதில்லை என்று நம்பப்படுகிறது. அவர்கள் ஒரு வேறு பரிமாணத்தில் தொடர்கிறார்கள். இந்த அமாவாசை நாளில் அவர்கள் பூமிக்கு அருகில் வர முடியும் என்று நம் மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் அந்த நாளில் தர்ப்பணம் செய்வது, தீபம் ஏற்றுவது, தானம் செய்வது போன்றவை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இது வெறும் சடங்கு அல்ல, இது ஒரு உறவு. கடந்த தலைமுறைகளுக்கும் தற்போதைய வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன். சிலருக்கு இந்த இரவில் கனவுகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அந்த கனவுகள் சாதாரண தினசரி நினைவுகளின் விளைவு அல்ல. சில நேரங்களில் நாம் ஒருபோதும் சென்றிராத இடங்களை கனவில் காணலாம். சில மனிதர்கள் நமக்கு தெரியாதவர்கள் போல இருந்தாலும் அவர்களுடன் ஒரு பரிச்சய உணர்வு இருக்கும். இது முன்ஜென்ம நினைவுகள் என்று சிலர் நம்புகின்றனர். சித்தர்கள் இதை மனத்தின் மறைந்த கதவு திறக்கும் தருணம் என்று விளக்குகின்றனர். அந்த கதவு திறந்தவுடன் காலத்தின் எல்லைகள் கரைந்து கடந்த அனுபவங்கள் வெளிப்படும். அதேபோல் செல்லப்பிராணிகளின் நடத்தை இந்த நாளில் மாறுவது பலர் கவனித்திருக்கிறார்கள். நாய்கள் திடீரென குறைப்பது, பூனைகள் ஒரு இடத்தை நீண்ட நேரம் பார்த்து கொள்வது போன்றவை சாதாரணமாக தோன்றினாலும் அவை சுற்றியுள்ள அலை மாற்றங்களை உணர்வதின் விளைவு என்று கருதப்படுகிறது. விலங்குகள் மனிதர்களை விட நுண்ணிய உணர்வுகளை கொண்டவை. அவர்கள் காணாத சக்திகளையும் உணர முடியும் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. பங்குனி அமாவாசை கர்ம வினைகளை குறைக்கும் ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு சக்தியாக பதிவாகிறது என்று நம்பப்படுகிறது. அந்த சக்திகள்தான் கர்மம். இந்த கர்மங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களாக வெளிப்படுகின்றன. ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களில் அந்த கர்மங்களை மாற்றும் அல்லது குறைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். பங்குனி அமாவாசை அதில் ஒன்றாகும். அந்த இரவில் செய்யும் ஜபம், தியானம், நல்ல செயல்கள் ஆகியவை பல மடங்கு பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. சிலருக்கு இந்த இரவு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். திடீரென வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய புரிதல் தோன்றலாம். தேவையற்ற விஷயங்களில் ஆர்வம் குறைந்து உள்ளார்ந்த அமைதி அதிகரிக்கலாம். இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு தொடக்கம் என்று கூறப்படுகிறது. அந்த அனுபவம் மெதுவாக ஒரு புதிய வாழ்க்கை பாதைக்கு வழிவகுக்கும். முன்னோர்கள் கனவில் வருவது இந்த நாளில் மிகவும் முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் சிரித்த முகத்துடன் வந்தால் அது ஒரு ஆசிர்வாதம் என்று கருதப்படுகிறது. அவர்கள் ஏதாவது கூறினால் அது ஒரு வழிகாட்டுதல் என்று நம்பப்படுகிறது. அந்த அனுபவத்தை புறக்கணிக்காமல் அடுத்த நாள் தானம் செய்வது அல்லது ஒரு நல்ல செயல் செய்வது மிகவும் நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. சித்தர்கள் பங்குனி அமாவாசையை கர்ம வாயில் திறக்கும் நாள் என்று குறிப்பிடுகின்றனர். அந்த நாளில் நம் வாழ்க்கையின் பாதை மாற்றமடையக்கூடிய ஒரு சட்டில் ஷிஃப்ட் ஏற்படலாம். அது வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் அதன் தாக்கம் மெதுவாக வெளிப்படும். சில நேரங்களில் நாம் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு கூட அந்த நாளின் சக்தியால் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடும். இந்த இரவில் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம். தேவையற்ற சண்டைகள், எதிர்மறை எண்ணங்கள், கோபம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு ஒரு தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் தியானம் செய்தால் கூட அது மிகப்பெரிய பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. அந்த அமைதியில்தான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. பங்குனி அமாவாசை இரவு வெளியில் இருள் அதிகமாக இருக்கும் நேரம். ஆனால் அந்த இருள் நம் உள்ளத்தில் ஒளிபிறக்கும் ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. நாம் அந்த இருளை பயப்படாமல் அதை உணர்ந்து அதன் சக்தியை பயன்படுத்தினால் அது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறும்.